அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 12/4/2024 வெள்ளிக்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்க சென்செக்ஸ் இது மூணுலையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டில் கடந்த 2 நாட்களாக என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருந்துச்சு. அதன் காரணமாக மிகப்பெரிய கேப் டவுன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5% பக்கமாக ஒரு டவுன் பண்ணி விட்டுச்சு. நேற்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்தது கன்சூமர் இன்ஃப்ளேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி கிடந்த மார்க்கெட் எல்லாத்தையும் தூக்கி விட்டுருச்சு. ஸோ நாலொரு மேலேயும் பொறுதொரு வண்ணமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டெய்லி ஏதோ ஒரு டேட்டா விட்டு மார்க்கெட்டில் மிகப்பெரிய வாலட்டிலிட்டி வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த டேட்டா வந்து ஃபியூச்சரில் வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு போல் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டெக்னிக்கலாக சொல்கிறேன் நான். ஸோ 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விக்ஸ் வந்து கீழே போட்டிருக்கிறத பார்க்கும்போது மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து கீழே இறங்காது. மேபி கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. மேபி ஒரு ஷார்ட் கவரிங் ராலி வந்து மிகப்பெரிய க்ரீன் கேண்டில் இங்கே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை பார்க்கலாம் பொறுத்திருந்து. அண்ட் டவ் ஜோன்ஸ் மட்டும் தான் நேற்று ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்காங்க. S&P பாருங்கள் 0.74% பாசிட்டிவ், பயங்கரமான க்ரீன் கேண்டில். அதே மாதிரி இவன் நாஸ்டாக் பாருங்கள், இவன் கீழே விழுந்ததை விட வெறித்தனமாக மேலே ஏறிட்டான். 1.25% வந்து இவன் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா விக்ஸும் பார்த்திங்களா நேற்று வந்து ஏறினதை விட இறங்கினது வந்து அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் வந்து நேற்று டு த ஹை வந்து 16.52 வரைக்கும் போயிருந்தான். அண்ட் நேற்று அகைன் வந்து ஒரு 17 வரைக்கும் போயிட்டு முடியும் போது எங்கே முடிஞ்சிருக்கான், கீழே தான் முடிஞ்சிருக்கான். அப்போ மார்க்கெட் ஏறுது, விக்ஸ் இறங்குது. இது என்ன சைன்? இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட 10 இயர் பாண்டில் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு நேற்றுமே வந்து ஏறி தான் முடிஞ்சிருக்கான். ஸோ இது வந்து இன்னைக்குக்கான டேட்டா, ஃப்ரைடே அன்னைக்கு டேட்டா. நேற்று வந்து யூஎஸ் பாண்டில் வந்து ஏறி இருக்குது. அது வந்து ஒரு 4.6க்கு பக்கமாக இருக்குது. இது வந்து மிகப்பெரிய நெகட்டிவ்ங்க 4.6லாம் இருக்கிறது. இப்போதைக்கு இந்த 10 இயர் பாண்டில் மட்டும்தான் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபர்தராக வந்து கீழே போகாது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவன் இந்த பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது ஒரு நெகட்டிவிட்டியாக தான் அமைய போகுது. இந்த 88 லெவலாக பிரேக் பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக 90க்கு போயிடுவான். அதனால் நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். வந்து இங்கேருந்தே கீழே விழுறானா இல்லை திருப்பி மேலே போகிறானா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்தியன் ஏடிஆரை பார்த்துடலாம். ஸோ ஹாலிடே அப்படிங்கிறதுனால, நம்ம மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு HDFC பேங்க் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு, ICICI பேங்க் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு, இன்ஃபோசிஸ் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு, விப்ரோ பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஓவராலாக வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இதிலிருந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் கிடைக்குது. ஒரு சிக்னிஃபிகன்ஸாக வந்து ஒரு அப்போ இல்லை டவுனோ வந்து இது எதுவுமே இண்டிகேட் பண்ணல. அதனால் ஏடிஆர் அப்படியே விட்டுடலாம். அண்ட் FIDA டேட்டா இது வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு டேட்டா. இங்கே பாருங்கள், செம்மையான பையிங் FII சைட்லேருந்து பையிங். FII பை பண்ணால் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அவன் வந்து 3000 கோடி பை பண்ணி வச்சிருக்கான், 2800 கோடி. ஸோ இதுவும் ஒரு செம்மையான பாசிட்டிவ் நியூஸ் தான். அடுத்து DIA வந்து பார்த்திங்கன்னா ஒரு 163 கோடி ரூபா வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் பெருசாக செல் பண்ணாமல். ஸோ இதுவுமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கும் S&P வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறான். டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்டு டாக்ஸு, ஃப்ரான்ஸு, லண்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறான். அடுத்து வந்து நிக்கி வந்து பார்த்திங்கன்னா இவன் மட்டும் ஒரு -0.4% நெகட்டிவாக இருக்கான். தைவான் வந்து 0.6% நெகட்டிவாக இருக்குது. அப்போ வந்து ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது, அமெரிக்க மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பக்கம் போய் பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 685 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நேற்று வந்துங்கன்னா பார்த்திங்கன்னா 500 வரைக்கும் போனான். ஸோ ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 பாயிண்ட் தான் இண்டிகேட் பண்ணுறான். இதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா 300 பாயிண்ட்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி வந்திருக்கும். இப்போ அந்த வாலட்டிலிட்டி கம்மியாக வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 812, அங்கேருந்து 683 ஓப்பன் ஆகிறான்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் காட்டுறான். ஸோ இந்த 120 பாயிண்ட் நிஃப்டியில் வந்து எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வெனஸ்டேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம ஒரு நிமிஷம் டெய்லி சிபிஆரில் பார்த்துடலாம். ஸோ அதில் பார்க்கும்போது கரெக்டாக அவங்க பாருங்கள் சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். ஸோ வி ஆர் சீரியஸ்லி இன் வெரி குட் புல் மார்க்கெட்டுங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே புல் மார்க்கெட்டில் தான் வரும். அவன் R1 வந்து போய் முடிஞ்சிருக்கான் நிஃப்டி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அவனுமே ஹையாக டு த ஹையாக வந்து R1 வரைக்கும் போய் தான் முடிஞ்சிருக்கான். செம்மையான பாசிட்டிவாக இருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த வாரத்தோட வீக்லி சிபிஆர் கிட்ட ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வெர்ஜின் சிபிஆர் கிட்ட இருக்கானா, எஸ் அவனுக்கும் இந்த வாரம் வந்து வீக்லி சிபிஆரில் வெர்ஜின் சிபிஆர் தான். அண்ட் இது இப்போ வந்து இவன் வந்து 100 பாயிண்ட் இன்னும் ஒரு 120 பாயிண்ட் மாதிரி கேப் டவுன் ஆகிறான் அப்படின்னா நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போது எஸ் இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து 120 பாயிண்ட்ஸ் கேப் டவுனா, நம்ம க்ளோசிங் வந்து
53. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து 120 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா பெரிய பெரிய கேப் டவுன்லாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு S2 கிட்ட ஓப்பன் ஆவான், இல்லை S2க்கு கீழே ஓப்பன் ஆவான்னு நினைக்கிறேன். ஸ்டில் அவன் வீக்லி சிபிஆர் கிட்டலாம் போகல. இன்றைக்கி அவன் போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இப்போ இருக்க பாசிட்டிவிட்டிக்கு அவன் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, கீழே போக மாட்டான். ஸோ S2 ரிவர்சல் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். ஸோ ப்ரைஸ் மேபி இன்றைக்கி நெகட்டிவாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் அப்படி நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் S2லேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த S1 வரைக்கும் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து கீழே போகணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்றைக்கி நிஃப்டியை பாசிட்டிவாக தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த 753 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே முடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கேன் இந்தியன் மார்க்கெட் மேலே. ஏன்னா இப்போது அவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்து இவங்களே பாசிட்டிவ் ஆகும்போது நம்ம எங்கே நெகட்டிவாக இருக்கணும், ஒரு லாஜிக் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. பட் ஆல்ரெடி நம்ம புல் மார்க்கெட்டில் வேறு இருக்கோம். ஸோ அந்த காரணத்தால் தான் நான் வந்து கண்டிப்பாக மேலே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சென்செக்ஸுக்கும் இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். S2 ரிவர்சல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி இந்த வீக்லி 650 கிட்ட அவன் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போகிறான், S1 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போகிறான் அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா இது அசெண்டிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஹியூஜ் கேப் டவுன். கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பையிங் வரும், கண்டிப்பாக மேலே போகும். நான் அதை மட்டும்தான் ஹை ப்ராபபிள் பேட்டர்னாக சொல்லுவேன். ரிவர்சல் வரதை நான் ஹை ப்ராபபிள் பேட்டர்னாக சொல்ல மாட்டேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து கீழே போகிறீங்க, ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு புட் ஆப்ஷனை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது என்னுடைய சஜஷனே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா மேபி அதை நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது as per the ப்ரைஸ் ஆக்ஷன். அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போய் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிஃப்டியில் வந்து அந்த 120 பாயிண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறது எவ்வளோ சொன்னோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட 0.5% கேப் டவுன். அப்போது பேங்க் நிஃப்டி வந்து 0.5% கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அதோட க்ளோசிங் எங்கே இருக்குது, 986 இருக்குது. உங்களுக்கு 912 காட்டினாலுமே 986 தான் அதோட க்ளோசிங். அங்கேருந்து 0.5% கேப் டவுன் அப்படின்னா இவன் வந்து S2 கிட்டலாம் கிடையாது, S1 கிட்ட தான் ஓப்பன் ஆகிறான். அப்போ பேங்க் நிஃப்டியில் S1 ரிவர்சல் ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். இன்கேஸ் மார்க்கெட்டில் எடுத்தோடனே ஒரு ஃபால் வருது அப்படின்னா மேபி அது S2 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுவான். அப்போது S1லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறது, அதே மாதிரி S2 வரைக்கும் ஃபால் ஆகிட்டு அகைன் மேலே போகிறது. இது ரெண்டு தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் பேட்டர்னாக இருக்க முடியும். அண்ட் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறான். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நிஃப்டியில் TCSோட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு வாட்டலிட்டி கிரியேட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் சேஃபராக இருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டியில் நான் சஜஸ்ட் பண்ணுற ரெண்டு ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் வந்து S2 ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் தான். மேபி நீங்கள் வந்து ஒரு 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 பியரிஸ் ட்ரேட் எடுக்கிறது நான் இன்றைக்கி வந்து அட்வைஸே பண்ண மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு நம்ம வந்து இப்போ வந்து பொசிஷனலாக நிஃப்டி அனலைஸ் பண்ணிடுவோம். நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைட் கேண்டில் போட்டிருக்கான். இது வந்து ஒரு கன்சாலிடேஷனுக்கான இண்டிகேஷன். இந்த மாதிரி இன்சைட் கேண்டில் ஒரு ஹியூஜ் ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு இன்சைட் கேண்டில் அது பாசிட்டிவாக தான் போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட இருக்கிறான். ஸோ இப்போ வந்து ஏர்னிங் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்கேஸ் அந்த ஏர்னிங்ஸில் ஏதாவது வந்து சொதப்பல் நடந்துச்சு, ஏதாவது பேரிஷாக வந்துச்சுன்னா அவன் கீழே விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாக சொல்லும்போது இப்போ அவன் வந்து கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்சலும் நடக்கலாம், பிரேக் அவுட் நடந்து பாசிட்டிவாகவும் போகலாம். அது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கியூ என்னவாக இருக்குன்னா ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் சீசன் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி கம்பெனிஸ் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுங்கிறத பொறுத்து அவன் பிரேக் அவுட்டோ ஆர் பிரேக் டவுனோ ஆவான். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் ரிசல்ட் சீசன் தான். HDFC பேங்க் ரிசல்ட் எப்போ வருது நான் என்ன செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்போவாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெட் கேண்டில் வர்றதுக்கு எப்போ வேணாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் கூட இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் எப்போ வேணால் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், வெறித்தனமாக வரலாம். ஸோ அதுக்குமே நீங்கள் பார்த்துக்கிறங்க. பட் ஓவரால் ட்ரெண்ட் இது வரைக்குமே என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பேங்க் நிஃப்டியில் ஒன்றுமே வர கிடையாது. ஏன்னா அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே இருக்குமே தான் இங்கே இருக்குது. 50,000 தான் அவனுடைய ரெசிஸ்டன்ஸ். அது வரைக்கும் அவன் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இங்கே பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ ரேலி ஆகிருக்கு பாருங்கள். ப்ராஃபிட் புக்கிங்கே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2600 பாயிண்ட் வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங் இல்லாமல் 6% மேலே போயிருக்காங்க அவன். ஸோ நீங்கள் இதை கூட கன்சாலிடேஷனாக வச்சுக்கலாம். நீங்கள் இங்கேருந்து அவன் பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் கூட ஒரு அகைன் 1800 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் போயிருக்கான். ஸோ ஒரு 500 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வேணும். மேபி அந்த ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி வந்துட்டால் கூட சந்தோஷம் தான். ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் ஆர் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் அகைன் ஒரு நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ரேலி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வர்ற கேண்டில் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் போட்டு பெருசாக போயிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ரெட் கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த ப்ராஃபிட் புக்கிங் டே அன்றைக்கி அது சின்ன ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வர அன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓவரால் ட்ரெண்டை பார்க்கும்போது பாசிட்டிவாக தான் இருக்கான்.
அண்ட் அவனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கீழே 47,800 கிட்ட இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 50,000 கிட்ட இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கோட அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.